எங்களை நன்றாக பார் துர்கமாசுரா, நாங்கள் இப்பொழுதும் ஒன்றுதான். இனி உன்னை உனது விதியிடமிருந்தும் உனது மரணத்திடமிருந்தும் எவராலும் காப்பாற்ற இயலாது. உன் வாழ்நாள் முழுவதும் உனது தந்தையின் மரணத்திற்காக பழி வாங்குவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நான் உனது தந்தையை எதற்காக கொன்றேன் என்ற காரணத்தை கூறுகிறேன், அதை கேள் துர்கமாசுரா. வேண்டாம் தாயே, வேண்டாம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு தங்களை நான் என் முன்னால் கண்ட பிறகு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேனோ அதே அளவு என்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காக இங்கு வர வேண்டும். அதன் பிறகு உன்னிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது எனக்கு தேவையா? எனக்கு என்ன கிடைத்தது? தியாகம் மற்றும் அவமானம். இன்று எனது தாயாரின் முன்பாக அவமானப்படுவதை விட சிறந்தது நான் இங்கிருந்து செல்வதே ஆகும். அந்தகா, வேண்டாம் மகனே. நான் உன்னை செல்ல அனுமதிக்க மாட்டேன். இல்லை தாயே, என்னால் உங்களுடைய அன்பை பெற முடியவில்லை என்றால் நான் இங்கிருந்து நான் செல்வதுதான் நலமாகும். இதுவே இறந்த காலமாகும். இதுவே நிகழ்காலம். இதுவே எதிர்காலமும் ஆகும். இது முக்காலமும் கலந்த கணங்களாகும். நான் காத்திருந்தது இக்கணத்திற்காகத்தான். மீண்டும் உன்னை சந்திக்கவே இங்கு காத்திருந்தேன். மகாதேவா, நான் கண்ட காட்சி என்ன? ஏன் இப்படி தோன்றுகிறது? நீ உன்னுடைய மனதை அக்னியாகி இருக்கும் மெய்யிலிருந்து வேறுபடுத்தியுள்ளாய். அதனால்தான் உனக்கு இந்த அமைதியான சூழ்நிலை தெரிகிறது. ஆனால் இப்பொழுது சமயம் நெருங்கிவிட்டது. அச்சூழ்நிலைக்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தாங்கள் கூற வருவது என்ன மகாதேவா? நீ எப்பொழுதும் உண்மையின் ஒளியிலிருந்து மறைந்தே வாழ்ந்து வந்துள்ளாய் அந்தகா. ஆனால் இப்பொழுது உனது தீய மார்க்கமானது இக்கணம் முடிவடையப் போகிறது.
மகாதேவா, அந்தகன் முக்தி அடைந்து விட்டான். ஆகையினால் இப்பொழுது உஷானா முனிவருக்கும் முக்தி அளிக்கும் நேரம். இந்த பரசுவை ஆயுதமாக வைத்திருக்கும் தங்களை இனி இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் பரசுராமர் என்றே அழைப்பர். தமையா, தாங்கள் கூறுவதை பார்த்தால் முனிவர் பரசுராமருக்கு அந்த பெயர் அவரது தந்தையார்தான் அவருக்கு பரசு என்ற ஆயுதத்தை அளித்தார். பிறப்பினால் அவர் ஒரு பிராமணனாக இருந்தாலும் பரசுராமர் ஒரு மாவீரர் ஆவார். இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் சிறந்த மாவீரன். ஆனால் கடும் தவத்திலிருந்து வந்திருக்கும் அவருக்கு நீ அந்த மகாதேவரின் மைந்தன் என்பதை அறிந்திருக்க மாட்டார். உண்மையில் அதனால்தான் அவர் உன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டார். அவரிடம் நான் இது பற்றி கூறியாக வேண்டும். இல்லை தமையா, தாங்கள் முனிவரிடம் நாம் யார் என்பதை பற்றி எதுவும் கூறக்கூடாது. காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் ஒரு பாலகன்தான். அவன் யாருடைய புதல்வனாக இருந்தாலும் சரி. துன்பங்களை தரப்போவதை தாங்கள் அறிவீர்கள். அதனால்தான் தாங்களை எச்சரிக்க வந்தேன். இப்பொழுதே நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள். என்னுடைய உதவி தேவைப்பட்டால் தாங்கள் எப்பொழுதும் என்னை அழைக்கலாம். இப்பொழுது நான் செல்ல எனக்கு அனுமதி அளியுங்கள். மகாதேவா, பிரபஞ்சத்தில் சமநிலையின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது யார்? அசுரர்களின் தாய் திதி. அசுரத்தாய் திதி, அமைதியாகுங்கள். இல்லை அசுர குருவே, அதற்கான காலங்கள் முடிந்து விட்டது. தேவர்கள் பெரும் தீங்கினை இழைத்து விட்டார்கள். இதுவரை என் புதல்வர்களுக்கு தான் அநீதி இழைத்து வந்தார்கள். ஆனால் என்று அவர்களது புதல்வர்களுக்கு எதிராகவே அநீதி இழைத்து விட்டார்கள். மகாதேவா, மகாகாளி, தாங்கள் இருவரும் எப்பொழுதும் கர்ம பலனின் பெயரை கோரி படிப்பினை அழைத்து வந்தீர்கள். இப்பொழுது தயாராகி கொள்ளுங்கள். ஏனெனில் இனி தாங்கள் இருவர் மட்டுமல்ல, மாறாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் தங்களின் கர்மத்திற்கான கர்ம பலனை இந்த பிரபஞ்சம் அனுபவிக்க போகிறது. ஆனால் தந்தையே, அசுரத்தாய் திதி இத்தனை நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் அசுரத்தாயே. முதலில் நீ பாதாளத்தையே தாக்கினாய். இப்பொழுது நீயோ மகாகாளியும் மகாதேவரும் இணைந்து உருவாக்கி வரும் 2 ஜோதிலிங்கங்களை அழிக்க பார்க்கிறாய். அப்படி செய்யாதே. நெருப்புடன் விளையாடுபவர்களை ஜுவாலைதான் எரித்துவிடும். நானே ஜுவாலை வடிவானவள். என்னை உங்கள் மகாதேவரால் ஒன்றும் செய்ய இயலாது. மகாகாளியும் மகாதேவரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கான சிதையை தயார் செய்கிறார்கள். இதுவரை இந்த பூலோகத்தை காத்து வந்த ஒளிப்பிளம்புகள் அனைத்தும் ஒழிந்து விடப் போகின்றது. எப்படி தெரியுமா? எத்தகைய ஒளியாக இருந்தாலும் அதை அழித்துவிடும் வல்லமை படைத்த இருளானது இன்று உதயமாக போகிறது. அதை எப்படி என்று காண விரும்புகிறீர்களா?